Hello friends, welcome to another video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே. இந்த வீடியோக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம simple present tense, simple past tense, அப்புறம் simple future tense பார்த்தோம். அது மட்டும் இல்லாம present continuous tense, past continuous tense, future continuous tense. இந்த மாதிரி 6 டென்ஸை வந்துட்டு நம்ம ப்ரீஃபாக வந்து பார்த்தோம். அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், ஓகே, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனும் ஒரு பொண்ணும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணாங்க அப்படின்றத முதல்ல பாஸ்ட் டென்ஸில் ஒரு இமேஜினரியாக வந்து கற்பனை பண்ணி வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதியிருக்கும். அந்த பாஸ்ட் டென்ஸை வச்சுட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஸோ அதனால் நம்ம அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து இப்போது எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது, எப்படி இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல்ல இது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ், அது வந்து மனசு வச்சுக்குவாங்க. ஓகே, பாஸ்ட் டென்ஸ். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளாக கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வந்து எப்படி நம்ம எல்லா டென்ஸ்லேயும், உதாரணத்துக்கு ப்ரெசன்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல்ல இதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு கற்பனை பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ காலையில் அந்த பையன் வந்து பையனோ பொண்ணோ காலையில் வந்து எந்திரிச்சோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்திரிச்சிட்டாங்க, ரைட்டா? இது வந்து பாஸ்ட் டென்ஸில் நடந்தது. நான் தூங்கி எழுந்தேன் அப்படின்னா ஐ அவேக்கன்டு. ஓகே, அவேக் அப்படின்றது வந்து தூங்கி எழு, அதனோட பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு அவேக்கன்டு. ஓகேங்களா? அடுத்து நான் குளித்தேன். ஸோ பாத்ன்றது குழி, அதனோட பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு பாத்டு. ஸோ அது வந்து ஐ பாத்டு. நான் குளித்தேன், ஐ பாத்டு. அடுத்து நான் பல் துலக்கினேன், இல்லை நான் பல் தேய்த்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, பல் தேய்க்கிறேன் அப்படின்றதுக்கு ப்ரஷ் அப்படின்றது தேய். ஓகே, ஐ ப்ரஷ்டு மை டீத். நான் பல் துலக்கினேன், ஐ பிரஷ்ட் மை டீத் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் உடை அணிந்தேன். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ வியர்டு ட்ரெஸ். இந்த இடத்துல வியர் அப்படின்றது அணி அப்படின்னு அர்த்தம், வியர்டு அப்படின்றது அதனோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுதான் இங்கே வந்து ஐ வியர்டு ட்ரெஸ்ன்னு போடலாம். இல்லை அவள் வந்து சீருடை அணிகிறான் அப்படின்னா ஐ வியர்டு யூனிஃபார்ம் அப்படின்னு போடலாம், சரிங்களா? அடுத்து நான் தலை சீவினேன், ஐ காம்ப்டு அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். அடுத்து நான் கை கழுவினேன் அப்படின்னு வருது. அதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல கை கழுவினேன் அப்படின்றது வந்து கழுவினேன் அப்படின்றதுக்கு வாஷ்னா கழுவு, வாஷ்ட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் கழுவினேன் அப்படின்னு வரும். நான் கை கழுவினேன் அப்படின்றதுக்கு ஐ வாஷ்ட் மை ஹேண்ட் அப்படின்னு வரும். அடுத்து நான் பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னு வரும். அதுக்கு வந்து என்ன இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ வென்ட் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு சென்றேன். ஸோ கோன்றது போ அப்படின்னு அர்த்தமா, அதனோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட், ஐ வென்ட் டு ஸ்கூல் அப்படின்னு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வகுப்பில் படித்தேன் அப்படின்னு இருக்குது. அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னா, ஐ ஸ்டடீட் இன் கிளாஸ். நான் வகுப்பில் படித்தேன் அப்படின்னு வரும். அடுத்து வந்துட்டு நான் வகுப்பில் எழுதினேன். இதுக்கு வந்துட்டு ஐ ரோட் இன் கிளாஸ். நான் வகுப்பில் எழுதினேன் அப்படின்னு வரும். அடுத்து நான் மதியம் சாப்பிட்டேன், ஐ ஏட் அட் ஆஃப்டர்நூன். நான் மதியம் சாப்பிட்டேன். அப்படி இல்லைன்னா நான் மதிய உணவு சாப்பிட்டேன் அப்படின்னு வந்தால் ஐ ஏட் லஞ்ச் அப்படின்னு வரும். அடுத்தது நான் பள்ளியில் விளையாடினேன். அதுக்கு ஐ
played at school. I played at school. Playனா விளையாடு, விளையாடுக்கு past tense வந்துட்டு played. அடுத்து நான் வீட்டிற்கு பள்ளியிலிருந்து திரும்பினேன். நான் வீட்டிற்கு பள்ளியிலிருந்து திரும்பினேன். I returned from school to home. I returned from school to home அப்படின்னு வரும். அடுத்து நான் வீட்டில் படித்தேன் அப்படின்னு வரும். அதுக்கு வந்துட்டு ஸ்டடி அப்படின்றது படி, ஸ்டடியோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டடீடு. ஸோ இதில் நிறைய பேர் சொல்லலாம் ரீடுனா கூட படி தானே, ரீடுக்கு ரெட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, நிறைய இருங்க ரீடு யூஸ் பண்ணக்கூடாது படிக்கிறேன் அப்படின்னா, ரீடுக்கும் ரெட்டுக்கும் ரீடுக்கும் ஸ்டடிக்கும் இருக்கிற வித்தியாசம், ரீடுக்கும் ஸ்டடிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரீடுன்றது மேலோட்டமாக படிக்கிறது. உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஒரு போஸ்டர் படிக்கிறது, இல்லை புக்கு மெசேஜ் படிக்கிறது, இந்த விஷயம்லாம் வந்துட்டு மேலோட்டமாக படிக்கணும், அது நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது. அதுவே ஒரு புத்தகத்தை படிக்கிறது, ஒரு போயமை படிக்கிறது, ஒரு திருக்குறள் படிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ஆழ்ந்து படிக்கணும். சரியா, அதுதான் வந்து ஸ்டடி. அதனால தான் நம்ம வந்து ஸ்டடி யூஸ் பண்ணுறோம். நான் வீட்டில் படித்தேன். ஐ ஸ்டடிட் அட் ஹோம். அடுத்து நான் டியூஷனுக்கு சென்றேன். ஐ வென்ட் டு டியூஷன். ஐ வென்ட் டு டியூஷன் அப்படின்னு வரும். அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, நான் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டேன். அதை வந்து எப்படி எழுதணும்னா, ஐ வென்ட் ஹோம் அண்ட் ஏட். நான் வீட்டுக்கு சென்றேன் மற்றும் சாப்பிட்டேன்னு வரும். ரைட்டா, இங்கிலீஷ் தமிழில் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டேன். இங்கே வந்து 2 வெர்பு வருது. அதனால் முதல் வெர்பு என்ன வருதோ அதை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் அண்டு போட்டு செகண்ட் வெர்பு போடணும். ஸோ நான் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டேன் அப்படின்றதுல ஐ வென்ட் ஹோம் அண்ட் ஏட். கடைசியாக சாப்பிட்டான்ப்பா, நைட் 8 மணிக்கு வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அகெயின் திரும்ப தூங்க போயிடுவாங்க. நான் வீட்டில் தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட் அட் ஹோம். நான் வீட்டில் தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட் அட் ஹோம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நான் ரெகுலர் வெர்ப்ஸை வச்சு போட்டிருக்கேன் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். இதில் இர்ரெகுலர் வெர்ப்ஸும் இருக்குது இல்லையா. இர்ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படின்றது வந்து அது அப்படின்னா, உதாரணத்துக்கு ரீட் ரெட் ரீட்னு வரும், லிட்னு வரும். ஓகே, பஸ்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு இர்ரெகுலர் வெர்ப் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 200 வெர்பு கிட்ட இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடி வராது. ஓகே, ரெகுலர் வெர்பில் எல்லா வெர்புக்குமே வந்து இடி அந்த மாதிரி வரும். ஸோ எந்த வெர்பு வந்தாலும் அது பக்கத்தில் இடி போட்டிங்க அப்படின்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறிடும் ரெகுலர் வெர்பில். அது இர்ரெகுலர் வெர்பில் வந்துட்டு அது 3 ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3த்துக்குமே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொல்ல விரும்பியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் வந்துட்டு அவங்களுடைய அன்றாட தினசரி நடவடிக்கைகளை எப்படி வந்து இங்கிலீஷில் வந்து பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி தான் இது. ஓகே, இது எப்படி இருக்குது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு இருந்ததுன்னா, இது வந்து எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் சொன்னேன் இல்லையா, இதே வந்து ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் வந்து தனித்தனி வீடியோவும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மைண்டில் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.